தீபாவளியொட்டி ஆம்னி பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி நடத்திய பேச்சுவார்த்தை முடிவில் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் செல்வசூரியன் விவரம் என்ன? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல இந்த ஆம்னி பேருந்து போக்குவரத்து சங்கத்தினர் சார்பில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஏற்கனவே வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில அதனை குறிவைத்து சில ஆம்னி பேருந்துகள் 3 மடங்கு உயர்ந்து கட்டணத்தை உயர்த்தி இருந்தார்கள். அதன் அடிப்படையில சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்காக 5000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த விலையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்புல கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இன்று காலை போக்குவரத்து ஆணையர் சார்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேருந்து உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக தற்போது மாலை நேரத்தில் அந்த இருதரப்புல பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. போக்குவரத்து துறை மற்றும் ஆம்னி பேருந்து சங்கங்கள் சார்பில் அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. தற்போது பேருந்து கட்டணம் என்பது வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 5000 ரூபாய் வரை இருந்த பேருந்து கட்டணங்கள் தற்போது 1700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய கட்டணங்கள் என்பதும் குறைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில 4000 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 2000 ரூபாய்க்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு திடீரென உயர்த்தப்பட்டிருந்த 3 மடங்கு 4 மடங்காக உயர்த்தப்பட்டிருந்த கட்டணங்கள் எல்லாம் தற்போது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் குறைக்கப்பட்டிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி.